ஸோ இங்கே இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போமா? நல்ல பேரும் புகழ், தீர்க்காயுள், பண வருவாய். உங்களுடைய கர்ம வினைகள் எப்படி இருக்கு, கர்ம வினை தோஷங்கள் எப்படி இருக்கு, மற்ற கிரக அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 22ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் மார்கழி. இன்றைய சூரிய உதயம் 7:17க்கு, சூரியாஸ்தமனம் 7:05க்கு. இன்றைய திதி வளர்பிறை துவிதியை முடியும் நேரம் இன்று மதியம் 1:22க்கு. அதன் பிறகு திருதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் நமக்கு 60 நாளிகைக்கு இருக்கு. மறுநாள் காலை 8:02க்கு தான் உத்திராட நட்சத்திரம் முடிவடைந்து திருவோணம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:16 8:15 வரை. அதன் பிறகு அந்தி வேளையிலே 4:09 5:08 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 7:06 8:35 வரை. ராகு கால நேரம் காலை 8:45 10:14 வரை. யமகண்ட நேரம் காலை 11:42 மதியம் 1:11 வரை. புலிகன் மதியம் 2:40 4:09 வரை. சந்திராசம ராசி. இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று மதியம் 12:37க்கு முடிவடைந்து அதே வேளையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு உதவி, ரிஷப ராசிக்கு நிறைவு, மிதுன ராசிக்கு ஆக்கம், கடக ராசிக்கு தேர்ச்சி, சிம்ம ராசிக்கு ஆர்வம், கன்னி ராசிக்கு நன்மை, துலாம் ராசிக்கு பாராட்டு, விருச்சக ராசிக்கு சிந்தனை, தனுசு ராசிக்கு அமைதி, மகர ராசிக்கு பாசம், கும்ப ராசிக்கு விருத்தி, மீன ராசிக்கு பரிசு. தொடர்ந்து நம்ம யோகங்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா? அந்த வழியில இன்று பஞ்சமகா புருஷ யோகங்கள் பார்ப்போம். இந்த யோகம் பத்ர யோகம்னு ஒன்று இருக்கு. இது எப்படின்னா புதன் ஆட்சி அல்லது உச்சம் லக்கணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது, கம்பீர தோற்றம், சபைகளில் பேசும் திறமை, நல்ல பண வருவாயும் உண்டு. நல்லா கவனிச்சு கேளுங்க. அதாவது இந்த பத்ர யோகம் என்பது புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கும். புதன் ஆட்சி பெறுவது மிதுன ராசியிலே, ஆட்சி உச்சம் பெறுவது கன்னி ராசியிலே. ஸோ இதில் ஏதாவது ஒன்றில் அவர் அங்கே இருக்கிறாருன்னா நிச்சயமாக ஆட்சி உச்சம் பெற்றிருப்பாரு. அது லக்கணத்திற்கோ அல்ல சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது. இவர் கூட புதன் கூட சந்திரன் இருக்கிறது. கேந்திரம் என்றால் 1, அங்கே சந்திரன் இருப்பது கம்பீரமான தோற்றம் கொடுக்கும். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பிரில்லியனாக காட்சி கொடுப்பாங்க. சபைகளிலே பேசும் திறமை, தைரியமாக பேசக்கூடிய அந்த புலமை அவங்களுக்கு கிடைக்கும். மற்றும் நல்ல பண வருவாயும் வரும். நல்ல கம்பீரமான அழகான தோற்றத்துடன் இருப்பார்கள். இந்த அமைப்பு உள்ளவர்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுடைய ஜாதகத்திலே புதனுடன் சேர்ந்து சந்திரன் ஆட்சி அல்லது புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா? அதுதான் முக்கியம். இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த பேச்சு திறமையெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் இருப்பேன். பார்க்கறதுக்கு நீங்களும் ரொம்ப கம்பீரமாக இருப்பீங்க. அடுத்தது ருசக யோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ருசக யோகம் என்றால் இந்த அங்காரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சத்தில் நின்று லக்கணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திர திருக்கோணங்களில் இருப்பது. இது எப்படின்னா செவ்வாய் ஆட்சி உச்சம். செவ்வாய் ஆட்சி பெறுவது 2 ராசிகளிலே. ஒன்று விருச்சக ராசி, இன்னொன்று மேஷ ராசியில ஆட்சி பெறாரு. அவர் உச்சம் பெறுவது மகர ராசியில உச்சம் பெறாரு. ஸோ இந்த மகர ராசியில் செவ்வாய் இருப்பது அல்லது மேஷ ராசியிலே அல்லது விருச்சக ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அவர் இருந்து அவருக்கு அந்த லக்கணத்திற்கு அல்லது சந்திரனுக்கு கேந்திர திருக்கோணங்களில் நிற்பது. கேந்திரம் என்றால் 1 4 7 10, திருக்கோணம் என்றால் 1 5 9. இந்த நீங்கள் லக்கணத்துக்கு எண்ணிக்கணும். லக்கணத்திலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா இந்த கேந்திர திருக்கோணங்கள் ஸ்தானம் என்பது நல்ல மகத்துவமான ஸ்தானங்கள். ஸோ இங்கே இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போமா? நல்ல பேரும் புகழ், தீர்க்காயுள், பண வருவாய், சத்துருக்களை வெல்லக்கூடிய திறமை, அப்புறம் உத்தரவுகளை பிறப்பிக்கும் பெரிய உத்தியோகங்கள். அதாவது அவர்கள் மற்றவங்களுக்கு உத்தரவை பிறப்பிக்கக்கூடிய அளவிற்கான பதவி உயர்வெல்லாம் இவர்களுக்கு இருக்கும்.
இது வந்து இப்படி உங்களுக்கு வந்து செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இதை நீங்கள் கவனித்து கேட்கலாம். உங்களுக்கு இது பார்க்க தெரியாட்டியுமே நீங்கள் உங்கள் ஜோதிடர்கிட்ட எனக்கு செவ்வாய் ஆட்சி உச்சம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ருசக யோகம் என்பது எனக்கு இருக்கா அப்படின்னு போய் நீங்கள் கேட்கலாம், கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சரிங்களா? அடுத்த யோகம் வந்து சச யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சனி பகவானால் ஆட்சி உச்சங்களில் இது கேந்திரத்தில் நிற்பது. ஓகேங்களா? அது சனி பகவானால் இருக்கக்கூடிய ஒன்று சச யோகம். நல்ல படிப்பு, சொத்து, வாகனங்கள், பெரிய உத்தியோகம், ஆயினும் பொல்லாத குணமும் இவர்களுக்கு இருக்கும். அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஒரு யோகம். இருந்தாலும் அவர்கள் மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் வந்து இவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல குணம் அமையக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபர் நல்ல நிலையில் இருந்தால் இந்த இதில் குறிப்பிட்டிருக்க ஒரு சமயம் அவங்களுக்கு வந்து ஒரு பொல்லாத குணம் அமையும் சொல்லியிருக்காங்களா, அதுலேருந்து அது விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மற்ற கிரகங்களினுடைய அமைப்புகள் பார்வை இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது அம்ச யோகம்னு ஒன்று இருக்குது. குரு பகவான். இது வந்து குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று லக்கணத்திற்கோ அல்லது சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது. நல்ல பொருளுள்ள சீமான் பண வருவாயும் இருக்கும். பொருளுள்ள சீமான்னா பெரிய பணக்காரர்கள் ஆவதற்கு இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் எல்லாம் அமையும், பண வருவாயும் உண்டு. சரிங்களா? உங்களுடைய கர்ம வினைகள் எப்படி இருக்குது, கர்ம வினை தோஷங்கள் எப்படி இருக்குது, மற்ற கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான காலகட்டங்கள், அதாவது தசாபுத்திகள் உங்களுக்கு போயிட்டுருக்கு, அந்தரம் என்ன போயிட்டுருக்கு, இந்த மாதிரியான யோகங்களை எல்லாம் உங்களால் எடுக்க முடியுமா என்பதையெல்லாம் நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணி ஜோதிடர்களை அணுகி நீங்கள் பேசி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் போய் இதை பற்றி பேசலாம். இந்த மாதிரி ஒரு யோகம் எனக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் போய் கேட்கலாம். சரி, அடுத்தது மேலும் இது தொடர்ச்சி இருக்குது நம்மளுக்கு. நாளைய பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.